ஓம் நம சிவாய. வணக்கம் நண்பர்களே. 29 ஜூன் 2026 ஆனி 15ஆம் திருநாள் திங்கட்கிழமை அன்றைய கோச்சார கிரக நிலைகளின்படி 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம். குருவின் சுப பார்வையால் தொட்ட காரியங்கள் துரிதமாக வெற்றி பெறும். பணவரவு திருப்திகரமாக இருந்தாலும் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. முருகப்பெருமான் வழிபாடு ஆற்றலை தரும். ரிஷபம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் தொழிலில் எதிர்பாராத நல்ல திருப்பங்களும் ஏற்படும். நீண்ட நாள் முயற்சிகளுக்கு உரிய அங்கீகாரமும் பொருளாதார லாபமும் கிட்டும். ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு செல்வ சேர்க்கையை உண்டாக்கும். மிதுனம். அம்சராஜ யோகத்தால் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். வீட்டில் சுபகாரிய பேச்சுகள் கைகூடும் மற்றும் புத்தி கூர்மை வெளிப்படும். ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்க காரிய சக்தி உண்டாகும். கடகம். உங்கள் ராசியில் குரு உச்சம் பெற்றிருப்பதால் புதிய திட்டங்கள் நல்ல பலன் தரும். உணர்ச்சி வசப்படுவதை குறைத்து நிதானமாக செயல்படுவது ஆரோக்கியத்திற்கு நல்லது. திங்கட்கிழமை பௌர்ணமி என்பதால் ஸ்ரீ பார்வதி தேவி அம்பிகையை வழிபாடு சிறப்பு. சிம்மம். சுக்கிரனின் சாதகமான நகர்வால் சுப செலவுகளும் மகிழ்ச்சியான தருணங்களும் அமையும். கற்பனை திறன் கூடும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். சூரிய பகவான் மற்றும் சிவபெருமான் வழிபாடு வெற்றியை தரும். கன்னி. கடின உழைப்பால் தொழிலில் புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் லாபத்தை பெறுவீர்கள். குடும்ப உறுப்பினர்களின் உடல் நலனில் மற்றும் பேச்சில் கூடுதல் கவனம் தேவை. ஸ்ரீ விநாயகப் பெருமானை வழிபட தடைகள் நீங்கும். துலாம். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் புதிய உத்வேகத்துடன் கூடிய மாற்றங்கள் ஏற்படும். முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது தயக்கத்தை தவிர்த்து நிதானத்துடன் செயல்படவும். ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடு மன அமைதியை தரும். விருச்சகம். எதிர்பாராத பணவரமும் முடங்கி கிடந்த வேலைகளில் முன்னேற்றமும் உண்டாகும். மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபாடு தைரியத்தை அளிக்கும். தனுசு. மூல நட்சத்திரம் என்பதால் உங்கள் தனிப்பட்ட ஆற்றலும் ஆன்மீக ஈடுபாடும் அதிகரிக்கும். கூட்டு தொழில் மற்றும் நிதி விவகாரங்களில் பொறுமையுடன் கையாள்வது அவசியம். தட்சிணாமூர்த்தி குரு பகவானை வழிபடுவது நலன் தரும். மகரம். அன்றாட பணிகள் மற்றும் வேலைகளில் புதிய ஒழுங்குமுறையை கையாளுவீர்கள். நண்பர்கள் அல்லது கூட்டாளிகளிடம் விட்டு கொடுத்து செல்வது சுமூகமான சூழலை உருவாக்கும். ஸ்ரீ நரசிம்மர் அல்லது காலபைரவரை வழிபாடு சங்கடம் தீர்க்கும். கும்பம். உத்தியோகத்தில் நிலவி வந்த பணி சுமை குறைந்து சாதகமான சூழல் உருவாகும். கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறை தொடங்கும் நல்ல நாளாகும். ஸ்ரீ துர்க்கை அம்மன் வழிபாடு நிம்மதியை தரும். மீனம். சந்திரனின் சுப சஞ்சாரத்தால் மன மகிழ்ச்சியும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிட்டும். சுபகாரிய முயற்சிகளில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். ஸ்ரீ ராகவேந்தர் அல்லது சீரடி சாய்பாபா வழிபாடு சிறந்தது. இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. வணக்கம்.